அதாவது இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அரசு மருத்துவர், அவர் வந்து பிஎம்ஓவா இருக்காரு. அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு, அதாவது இருவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஆடியோ லீக் ஆகுது. லீக் ஆன உடனேயே அந்த சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வந்து இன்று ரத்து செய்யப்படுது. அதை பற்றி தான். ஸோ எதனால அதாவது அவங்க என்ன மேட்டர் பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பணத்தை வசூல் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு விழா நடத்துறதுக்கு இங்கே இருக்கிற அந்த வேலையாட்கள், அதாவது டாக்டர்களை வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு ஓரளவு ஒரு ஆர்டர் கொடுத்து பணத்தை வசூல் பண்ணி கொடுங்க. அதுதான் அந்த ஆடியோவோட அந்த முக்கியமான அந்த ஆடியோ பரவனதுக்கு அப்புறமும் பரவனதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்றது நீங்க கொஞ்சம் அந்த சாரை பத்தி தானே கேக்குறீங்க? ஆமா. யார் அந்த சார்? அந்த சார் அவரே தான். அந்த சாரே தான். ரைட். புரியுது தம்பி. அரசு டாக்டர்கள் எவ்வளோ மன உளைச்சல்ல அந்த ஒரு தியாகத்தை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசியல்வாதிகள் அதை நினைக்காம கொள்ளாம அவங்கள்ட்ட இருந்து ஒரு வழிப்பறி செய்யற மாதிரி. ஏன்னா தலையில் எழுதிய விதி தமிழகத்தின் கதி. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான செயல்கள் வந்து அரசு துறையில வேலை பார்க்கிறவங்கள உண்மைக்கு புறம்பாக பணம் வசூல் செய்யப்படுற ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமே இப்ப மிகவும் கம்மியான சம்பளம் தான். எத்தனையோ பே கமிஷன் வந்தாலும் அவங்களுக்கு வந்து குறைவான அளவு தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவங்க இந்த பணத்தை எப்படி இவங்களுக்கு செலுத்துவாங்க? பல நபர்களிடம் இருந்தும் ஏழைகளிடமும் அவங்க வாங்கி லஞ்சமா பெற்றுதான் இதை கொடுக்க முடியும். எது எப்படியோ சார் வந்து வசூல் பண்ற நிப்பாட்டுவாரன்றதை பொறுத்திருந்தா பார்ப்போம்.